அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர்லிருந்து எஸ் தியாகராஜன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது சகட யோகம். சகட யோகம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருவில இருந்து சந்திரன் 6-8 இருப்பது, அது மறைஞ்சு இருப்பது. இது சகட யோகம். சகட யோகம்னா என்ன? சுபகாரியம், ஒரு நல்ல நேரம், ஒரு பெரும்பணம் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி ஒரு சுபமான விஷயங்களை தடையும் தாமதம் பண்ணி தர்றது தான் இந்த சகட யோகத்தினுடைய வேலை. சரி, இது எப்படி எல்லாத்துக்குமே எல்லா சகட யோகம் எல்லாத்துக்குமே நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு, குருவனுடைய பார்வையில் சந்திரன் இருந்தால், 6-12 இருந்தால் மட்டும்தான் சகட யோகம். அதே மாதிரி குருவோட நட்சத்திரம் அது வாங்கி இருந்துச்சுன்னா, குருவோட நட்சத்திரம் உதாரணத்துக்கு மீனத்துல பூரட்டாதியில சந்திரன் இருக்கிறாரு அப்படின்னா, துலாத்துல குரு பகவான் இருந்தா இது சகட யோகம் தான். ஆனா குருவோட நட்சத்திரம் வாங்கி இருக்குது இல்லைங்களா, அதனால இது சகட யோகமா இருக்காது. நல்ல ஒரு மாற்றத்தை தரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான் வீட்டிலிருந்து, தனுசு வீட்டிலிருந்து 6ஆம் இடத்தில் சந்திரன் உச்சமாகவும் 8ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சியாகவும் இருக்கிறதால 6-8 மட்டும்தான் சகட யோகம் வேலை செய்யும். 12ஆம் இடத்துல நீசமாயிடுறாரு சந்திரன். 12ஆம் இடமான விருச்சிகத்துல நீசமாயிடுறாரு. அதனால என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சகட யோகம் இருக்கிறவங்க தனக்கு வறுமையில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, அந்த சகட யோகம் உங்களுக்கு நல்ல பெரும்பணம் சம்பாதிக்கக்கூடிய சிந்தனையும் பெரும்பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பும் தரும் என்று சொல்லி, சகட யோகம் சில யோகத்தையும் தரும் அப்படிங்கிறத சொல்றேன். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.